எலெக்ஷன் நாளில் இந்த ஒரு விஷயம் தெரியாமல் போனால் உங்கள் ஓட்டு லிட்ரலி போயிடும். காலையில் எலெக்ஷன் டே. அம்மா ஏய் சீக்கிரவா ஓட்டு போடலாம். நீங்கள் வேறம்மா இருங்க வரேன் 2 நிமிஷத்தில். டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் ஓட்டர் ஐடி எங்க? ஃப்ரிட்ஜில், பீரோவில், டிவி மேலே, ஃப்ரிட்ஜு உள்ளே கூட பார்த்துட்டேன். ஐயோ இப்போ ஓட்டு போட முடியாதா? காம் டவுன் பாஸ். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஓட்டர் ஐடி இல்லைனா கூட நீங்க ஓட்டு போட முடியும். ஆனா ஒரு கண்டிஷன், உங்களுடைய பேரு ஓட்டர் ஐடி லிஸ்ட்ல இருக்கணும். பெயர் இல்லை அப்படின்னா எந்த கார்டுமே யூஸ் ஆகாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பூத் ஸ்லிப்பை எடுத்துக்கிட்டு இதுவே ஐடின்னு கான்ஃபிடென்ட்டாக போவாங்க. ஆனால் அங்கே ஆஃபீஸர் சொல்லுவாங்க, சார் இது வழிகாட்டி பேப்பர் மாதிரி தான், ஐடி கிடையாதுன்னு. ரிசல்ட்டு சைலண்ட்டாக வீட்டுக்கு திரும்புவாங்க. அதனால் பூத் ஸ்லிப் மட்டும் போதாது, வேலிட் ஐடியை எடுத்துகிட்டு போங்க. அப்படின்னா என்ன எடுத்துக்கிட்டு போகலாம்? இந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், பேங்க் பாஸ்புக், MGNREGA ஜாப் கார்டு, பென்ஷன் இல்லை இன்சூரன்ஸ், கவர்மெண்ட் ஐடி. இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட உங்கள் ஓட்டு சேஃப். எலெக்ஷன் டேயில் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஓட்டர் ஐடி கிடைக்கலன்னு எக்ஸ்கியூஸ் வைத்துட்டு வீட்டில் உட்காந்து IPL ஹைலைட்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் இருந்து வெளியில் வாங்க, போங்க, உங்கள் வாக்கு பதிவு பண்ணுங்க. அது உங்கள் உரிமை மட்டும் இல்லை, கடமையும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா லைக், ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல தகவலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.